போக்கோ அவங்களோட எம் சீரியஸில் M5 4G மாடல் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் இங்கே லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. போக்கோ M5யோட சைஸ் பொறுத்தவரை 6.58 இன்ச்சஸ் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு இங்கே ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 ஹெர்ட்ஸ்லேருந்து 90 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் பேட்டரி பேக்கப்பை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 240 ஹெர்ட்ஸ். இந்த டிஸ்பிளேக்கு DCI-P3 கலர் கேமட் கேலிப்ரேட்டட் சப்போர்ட் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் மீடியாடெக்கோட ஹீலியோ G99 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB வரை LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 64 அண்ட் 128GB ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்டோரேஜுமே UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கேமிங் பொறுத்தவரை மீடியம் கிராஃபிக்ஸில் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் அண்ட் அடிஷ்னலாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் அண்ட் டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சார்ஜர் இங்கே பாக்ஸில் 22.5 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபோன் 18 வாட்ஸ் தான் சப்போர்ட் உண்டு. அடிஷ்னலாக போக்கோ M5க்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5 சப்போர்ட், USB Type-C, 3.5mm ஜாக் அண்ட் கூடவே IR பிளாஸ்டரும் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். போக்கோ M5ல் ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே அவங்களோட ஓன் UI ஆன MIUI வெர்ஷன் 13 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். 4GB RAM 64GB வேரியண்ட் 12,500க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட் 14,500க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, எல்லோ அண்ட் பிளாக். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, பெரிய பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 இருக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே இந்த ஃபோனில் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கூடவே பவர்ஃபுல்லான G99 ப்ராசஸரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல டீலாக இருக்குது இந்த ஃபோன். சப்போஸ் இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் 13th நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பிக் பில்லியன் டே அப்போது உங்களுக்கு ICICI ஆக்சிஸ் பேங்க் கார்டு மூலமாக 1500 வரைக்கும் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக ஃபஸ்ட் டே செல்லில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1 இயர்ஸ்க்கான Disney+ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன், அதுவும் ஃபஸ்ட்டு 10,000 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே 6 மந்த்ஸ்க்கான ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஆஃபர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.